நாங்க போயே இருக்கக்கூடாது. போய் பெரிய தப்பு செஞ்சேன் எங்க அம்மா வீட்டுக்கு. யாருன்னா சொன்னா? வீட்டுல ஒண்ணு இருக்குதுல்ல பெரிய வேஸ்ட் எங்க அண்ணன் பண்டாட்டி. அவங்கள கூட உனக்கு முன்னாடி சண்டை? அது என் வீடு இல்லையா, அவங்க வீடா. நேத்து இல்ல முந்த நேத்து வந்து பில்டப் காட்டிங்கிறாங்க. ஆனா அது உன் வீடு இல்லல்ல. இப்போ எங்க அண்ணன் எதனா சொல்லிப்பேன். அவங்க யார் நடுவுல இதை சொல்லாத அதை சொல்லாதன்னு. அவங்க உங்க அண்ணி, அதை நினைச்சிட்டு பேசு. என் மேல பெருமை சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டீங்க. நாளைக்கு என் தங்கச்சி கூட வந்து பெருமை சொன்னா நீ ஒத்துப்பியா? நான் ஏன் சொல்ல போறேன்? உங்க தங்கச்சி இங்க வர்றது எனக்கு தெரியாதா? உங்க அண்ணி வரும்போது உனக்கு தெரியாதா? கல்யாணம் பண்றப்ப வரதட்சணை வாங்கினே அப்ப தெரியாதா? அப்படின்னா உங்க அண்ணி அவங்க அம்மா கூட வரதட்சணை கொடுத்தாங்கல்ல, நீ மாத்திரம் பெருமையா பேசிக்கிறியே. என் தங்கச்சி இங்க வரும்போது உன்னை ஏதாவது பேசுதா? நீ எதுக்கு எங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற? அந்த அம்மா எப்படி வெளியில இருந்து வந்தாங்களோ நீயும் அதே போலதான் வெளியில இருந்து வந்த. நான் உன்னை அது போல பேசணும். இந்த வீட்டுல குடும்பம் நடத்துவியா? நான் சொல்ற போல நீ குடும்பம் நடத்ததா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு. வீட்டுக்காரர் சொல்ற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலையே. நம்ம அண்ணி எவ்வளவு கொடுமை பண்ணிருப்போம். ஆனா அவங்க நம்மள சொல்றப்ப தானே நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியுது.